நம்ம இப்போ பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா சாப்டர் 12 ஃபேக்டரைசேஷன் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதில் ஃபஸ்ட் எக்ஸசைஸ் 12.1ல் ஃபர்ஸ்ட் சம் பார்க்கலாம். ஸோ ஃபைண்ட் த காமன் ஃபேக்டர்ஸ் ஆஃப் த கிவன் டேர்ம்ஸ். ஸோ கிவன் டேர்ம்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா, இதனுடைய காமன் ஃபேக்டர்ஸ் என்னன்னு சொல்லி பார்க்கணும். ஸோ காமன் ஃபேக்டர்ஸ் அப்படின்னு சொல்லும்போது இதுக்கு எல்சிஎம் தான் எடுக்கணும். ஓகேவா? ஸோ எல்சிஎம் எடுக்கும்போது இங்கே வந்து 12க்கு எடுப்போம், 36க்கு எடுப்போம், ஏன்னா எக்ஸுக்கு எடுக்க முடியாது. ஸோ இது ரெண்டையும் சால்வ் பண்ணலாம். 2 டேபிள், மினிமம் டேபிள், சின்ன டேபிள் 2 டேபிள் போடலாம். 6 2s are 12, 2 3 2s are 6, 3 1. ஓகேவா? அதே மாதிரி இங்கே 2 டேபிள், 1 2 is 2, 8 2s are 16, 2 9 2s are 18, 3 3 3s are 9, 3 1. ஸோ இதுதான் இதனுடைய ஃபேக்டர்ஸ். ஸோ இப்போ நம்ம 12x அப்படிங்கிறத எப்படி எழுதுகிறோன்னு பாருங்கள். 12க்கு பதிலாக நம்ம என்ன எழுதுகிறோம்? 2 into 2 into 3 into x. அதே மாதிரி 36க்கு எப்படி எழுதுகிறோம் அப்படின்னா 2 into 2 into 3 into 3. இங்கே எக்ஸ் இல்லை. ஸோ இதனுடைய காமன் ஃபேக்டர்ஸ் அப்படிங்கும் போது இதுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னா, காமன் ஃபேக்டர் என்ன எழுதுகிறோம் அப்படின்னா, காமன் ஃபேக்டர் ஓகேவா, இது ரெண்டுக்கும் பொதுவாக இருக்கிறது தான் நம்ம எடுத்து எழுத முடியும். ரெண்டுலேயுமே 2 இருக்குது, அடுத்து இன்னொரு 2 இருக்குது, அடுத்து இன்னொரு 3 இருக்குது. வேறு ஏதாவது இங்கே எக்ஸ் இருக்குது, இங்கே இல்லை, இங்கே இருக்க 3 அங்கே இல்லை. ஸோ அவ்வளோதான். ஸோ த காமன் ஃபேக்டர் ஆன்சர் இஸ் 2 2s are 4, 4 3s are 12. தட் இஸ் த ஆன்சர். ஓகேவா? இதுதான் ஃபர்ஸ்ட் சம். ஓகேவா? ஸோ இதே மாதிரி அடுத்த சம்முக்கும் நம்ம காமன் ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிக்கலாம். எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு இருக்கிறது 2y, அடுத்து இருக்கிறது 22xy. ஸோ 2y அப்படிங்கும்போது அதனுடைய அதுக்கு வந்து நம்ம எல்சிஎம் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகளே இல்லை. 2 into y மட்டும்தான். ஆனால் 22xyயில் இந்த 22க்கு நம்ம வந்து எல்சிஎம் எடுக்கலாம். 2 1 2 is 2, 1 2 is 2, 11 1 11 is 11. ஸோ 22xy எப்படி எழுத போகிறேன் அப்படின்னா 2 into 11 into x into y. ஸோ இப்போ காமன் ஃபேக்டர் இதுக்கு என்ன வரும்? இங்கே இருக்க 2, இங்கே இருக்க 2 காமனாக எடுக்கலாம். இங்கே ஒரு y இருக்குது, இங்கேயும் ஒரு y இருக்கிறதுனால அதையும் எடுத்துக்கலாம். பட் 11 காமனாக இல்லை, எக்ஸும் காமனாக இல்லை. ஸோ த ஆன்சர் இஸ் 2y. அவ்வளோதான். ஓகேவா? இதுதான் செகண்ட் சம். இதே மாதிரி தேர்ட் சம் பார்க்கலாமா? தேர்ட் சம்மில் என்ன இருக்குது? 14pq 28p²q². ஸோ அந்த இருக்கக்கூடிய நம்ம நம்பருக்கு ஃபஸ்ட்டு எல்சிஎம் எடுக்கலாம். ஃபஸ்ட்டு 14, 2 டேபிள், 7 2s are 14, 7 டேபிள் 1. அதே மாதிரி 28க்கும் எடுத்து பார்க்கலாம். 2 டேபிள், 1 2 is 2, 4 2s are 8, 2 டேபிள், 7 2s are 14, 7 1. ஓகேவா? ஸோ 14pq அப்படிங்கிறத நம்ம எப்படி எழுதுகிறோன்னு பாருங்கள். 2 into 7 into p into q. அதே மாதிரி 28p²q² எப்படி எழுதுகிறோன்னு பாருங்கள். 2 into 2 into 7 into p into p, p² q² q into qன்னு எழுதுகிறோம். ஸோ இப்போ இதனுடைய காமன் ஃபேக்டர் அப்போ எதெல்லாம் வருது? இங்கே 2 இருக்குது, இங்கே 2 இருக்குது, அதனால் 2 எழுதலாம். அடுத்து 2 இல்லை, அடுத்து 7 தான் இருக்குது. ஸோ 7 எழுதலாம். அடுத்து இங்கே ஒரு p இருக்குது, இங்கேயும் ஒரு p இருக்கிறத எழுதலாம். இங்கே ஒரு q இருக்குது, அதே மாதிரி இன்னொரு q இங்கே எழுதலாம். அவ்வளோதான். இப்போ இதில் எக்ஸ்ட்ரா இருக்க இந்த 2வையோ இந்த எக்ஸ்ட்ரா இருக்க pqவை நம்ம எழுத முடியாது. ஸோ இதை மல்டிப்ளை பண்ணோன்னா 2 into 7 14pq. திஸ் இஸ் த ஆன்சர், காமன் ஃபேக்டர். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சம், ஃபோர்த் சம் பாருங்கள். 3 டேர்ம்ஸாக கொடுத்துருக்காங்க. 2x, 3x², 4. ஸோ 2x எப்படி எழுதலாம்? 2 into x. 3x² என்ன பண்ணலாம்? 3 into x into x. 4 எப்படி எழுதலாம்? எல்சிஎம் எடுப்போம். 2 டேபிள், 2 2s are 4, 2 1. ஸோ 2 into 2. இப்போ இதனுடைய காமன் ஃபேக்டர் அப்படின்னா இதுக்கு வந்து காமன் ஃபேக்டரே கிடையாது, ஒன்றுமே இல்லை பாருங்கள். பிகாஸ் இதில் 2 இருக்குது, இதில் 2வே இல்லை, இங்கே 2 இருக்குது, இதில் எக்ஸ் இருக்குது, இதில் எக்ஸ் இருக்குது, இதில் இல்லை. ஸோ இந்த மாதிரி இருக்கிறதுனால நோ நில் காமன் ஃபேக்டர் கிடையாதுன்னு எழுதணும். ஓகேவா? இதுதான் இந்த ஃபோர்த் சம். ஓகே, நெக்ஸ்ட் சம், ஃபிஃப்த் ஒன்.
6abc 24ab squared 12a squared b. இது மூணுக்குமே நம்ம கண்டுபிடிக்கலாம். ஃபஸ்ட்டு 6abcக்கு என்ன வரும்? 6க்கு எடுக்கலாம். 2 டேபிள் 3 2s are 6, 3 table 1. So 2 into 3 into a into b into c. அடுத்தது 24ab squared எப்படி எழுதலாம்? 24க்கு 2 table 1 2 is 2, 2 2s are 4, 2 6 2s are 12, 2 3 2s are 6, 3 1. So 2 into 2 into 2 into 3 into a into b squared b into b ன்னு எழுதலாம். அதே மாதிரி 12a squared b இதை எப்படி எழுதலாம்? 12க்கு போடலாமா? 12க்கு 6 2s are 12, 2 3 2s are 6, 3 1. So 2 into 2 into 3 into a squaredக்கு வந்து a into b. ஸோ காமன் ஃபேக்டர் அப்படிங்கும்போது இங்கே 2 இருக்குது, இங்கே 2 இருக்குது, இங்கேயும் 2 இருக்குது, எழுதியாச்சு. அடுத்து இங்கே 3 இருக்குது, இங்கே ஒரு 3 இருக்குது, இங்கேயும் ஒரு 3 இருக்குது, எழுதியாச்சு. இங்கே ஒரு a இருக்குது, இங்கே ஒரு a இருக்குது, எழுதியாச்சு. b இருக்குது, b இருக்குது, இங்கேயும் b இருக்குது, எழுதியாச்சு. இங்கே c இருக்குது, இதில் இல்லை எழுத முடியாது. ஸோ எக்ஸ்ட்ரா இருக்க எதையுமே எழுத முடியாது. ஸோ த ஆன்சர் இஸ் 2 into 3 6ab. இதுதான் அதனுடைய காமன் ஃபேக்டர் 6ab. ஓகேவா? ஸோ இதே மாதிரி அடுத்த சம் பார்க்கலாம். 6th சம் 16x cube minus 4x square 32x. இது எல்லாத்தையும் கண்டுபிடிக்கலாம். 16x cube என்ன வரும்னு பார்க்கலாம். 16 2 8 2s are 16, 4 2s are 8, 2 2s are 4, 1. ஸோ இதை எப்படி எழுதலாம்? 2 into 2 into 2 into 2 into x into x into x. என்ன 3x இருக்கு இல்லையா, அதனால். ஸோ மைனஸ் 4x ஸ்கொயர். ஓகேவா? ஸோ மைனஸ் 4x ஸ்கொயர்டுனா 4க்கு பார்க்கலாம். 2 2s are 4, 2 1. ஸோ மைனஸ் 2 into 2 into x into x. அவ்வளோதான். ஸோ 32x எப்படி எழுதலாம்? ஸோ 32க்கு போடலாம். 2 1 2 is 2, 6 2s are 12, 2 8 2s are 16, 2 4 2s are 8, 2 2 2s are 4, 2 1. ஸோ 5 2s இருக்குது. ஸோ 1 2 3 4 5 into x. ஸோ இதில் காமன் ஃபேக்டர் அப்படின்னா இங்கே 2 இருக்குது, 2 இருக்குது, 2 இருக்குது, எழுதிடலாம். இங்கேயும் அடுத்த 2 இருக்குது, அடுத்த 2 இருக்குது, அடுத்த 2 2s இருக்குது. அடுத்த 2ஸ்லாம் இதில் இல்லாதனால எழுத முடியாது. 2x இங்கே 2x இங்கே 1x தான் இருக்குது. அப்போ நம்ம 1x தான் எழுத முடியும். ஸோ 2 2s are 4, 4 into x 4x. ஓகேவா? ஸோ இப்போ இதில் இருக்கிறத மைனஸை பாருங்கள். மைனஸ் வந்து எல்லாத்துலேயுமே காமனாக இருக்கா? இல்லை. ஸோ அதை அப்படி விட்டுலாம். ஓகேவா? ஏன்னா மைனஸ் எல்லாத்துலேயும் காமனாக இருந்தால் தான் அது வந்து காமன் ஃபேக்டராக வரும். ஸோ த ஆன்சர் இஸ் 4x. ஸோ நெக்ஸ்ட் ஒன் 10pq 20qr 30rp. ஃபஸ்ட்டு 10pqக்கு நம்ம வந்து எல்சிஎம் எடுக்கலாம். 10 5 2s are 10, 5 1. ஸோ 2 into 5 into p into q. அதே மாதிரி 20qr எப்படி பண்ணலாம்? 20க்கு 2 1 2 is 2 0, 5 2s are 10, 5 1. ஸோ 2 into 2 into 5 into q into r. ஸோ நெக்ஸ்ட் ஒன் 30rp. ஸோ 30க்கு நம்ம எடுக்க போகிறோம். 2 1 2 is 2, 5 2s are 10, ஸோ 3 5 3s are 15, 5 1. ஸோ 2 into 3 into 5 into r into p. ஸோ இப்போ இதில் காமன் ஃபேக்டர் எது இருக்கோ அது மட்டும்தான். 2 இருக்குது, 2 இருக்குது, 2 இருக்குது. இதில் 5 இருக்குது, இதில் 5 இருக்குது, இதில் 5 இருக்குது. இதில் p இருக்குது, இதில் p இல்லை, இதில் p இருக்குது. q அதில் இருக்குது, இதில் இருக்குது, இதில் இல்லை. அதே மாதிரி இன்னொரு எக்ஸ்ட்ரா இருக்க 2ஓ எக்ஸ்ட்ரா இருக்க 3ஓ இதில் வராது. ஸோ த ஆன்சர் இஸ் 2 into 5 10. ஓகேவா? ஸோ இதுதான் இந்த சம். ஸோ இதே மாதிரி அடுத்த சம் பார்க்கலாம். 3x squared y cube 10x cube y squared 6x squared y squared z. இந்த மூணுக்கும் நம்ம காமன் ஃபேக்டர் கண்டுபிடிக்கலாம். 3x squared y cube. ஸோ 3க்கு வந்து எல்சிஎம் பண்ண முடியாது. 3 into x ஸ்கொயர்டுக்கு x into x, y க்யூபுக்கு y into y into y. அதேமாதிரி 10x cube y ஸ்கொயர்டுக்கு எல்சிஎம் எடுத்தோம் அப்படின்னா 2 5 2s are 10, 5 1.
ஸோ 2 இன்ட்டு 5 இன்ட்டு எக்ஸ் க்யூபுக்கு எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் ஒய் ஸ்கொயர்டுக்கு ஒய் இன்ட்டு ஒய். அதே மாதிரி 6 x ஸ்கொயர்டு ஒய் ஸ்கொயர்டு இசட் அப்படின்னா 6 பார்க்கலாம். 2 3 2s are 6 3 1. ஸோ 2 இன்ட்டு 3 இன்ட்டு எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் ஒய் இன்ட்டு ஒய் இசட். ஸோ த காமன் ஃபேக்டர் பாருங்கள், இதில் 3 இருக்குது, இதில் 3 இருக்குதா, இல்லை இதில் இருக்கா. ஸோ ஒன்றில் இல்லாட்டினா எழுத முடியாது. இதில் ஒரு எக்ஸ், இதில் ஒரு எக்ஸ், இதில் ஒரு எக்ஸ் எழுதிடலாம். இன்னொரு எக்ஸ் இருக்குது, இதிலே ரெண்டாவது எக்ஸ் இருக்குது, இதிலே ரெண்டாவது எக்ஸ் இருக்குது. ஸோ அதை எழுதிடலாம். இதிலே ஒரு ஒய் இருக்குது, இதிலே ஒரு ஒய் இருக்குது, இதிலே ஒரு ஒய் இருக்குது, தாராளமாக எழுதலாம். ஸோ நெக்ஸ்ட்டு இருக்க ஒய் இங்கே இருக்குது, இங்கே ரெண்டாவது ஒய் இருக்குது, இங்கேயும் ரெண்டாவது ஒய் இருக்குது, எழுதலாம். மூணாவது ஒய் இங்கே இருக்குது, இங்கே இல்லை எழுத முடியாது, இங்கேயும் இல்லை எழுத முடியாது. இசட் எதுலேயுமே இல்லை எழுத முடியாது, இதில் மட்டும்தான் இருக்கிறதுனால எழுத முடியாது. ஸோ எக்ஸ்ட்ரா இருக்க எக்ஸு, எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய 2 எதுவுமே நம்ம எழுத முடியாது. ஸோ த ஆன்சர் இஸ் எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர்ட் ஒய் இன்ட்டு ஒய் ஸ்கொயர்ட். இதுதான் இந்த கொஷினுக்குரிய ஆன்சர். ஓகேவா? ஸோ இதுதான் இந்த சாப்டரில் இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் சம். ஓகேவா? எப்படி சால்வ் பண்ணோன்னு பார்த்தீங்களா? எல்லாமே காமன் ஃபேக்டர் நம்ம கண்டுபிடிக்கிறோம். Okay, this is the first question. Thank you.